أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மக்தபு ததாக்கிர் என்கிற ஒரு உரையாடல் பார்த்தோம். இந்த டிக்கெட் ஆஃபீஸ்ல வர சொற்கள் எல்லாம் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சொற்கள் முக்கியம். ஏற்கனவே அந்த டிக்கெட் ஆஃபீஸ்ல இருக்கிற உரையாடல் கேட்டு வந்திருக்குது எக்ஸாம் பேப்பர்ல. அப்ப திரும்பியும் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப நீங்க அதுகளில் வார சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி சொற்கள் தெரிஞ்சாதான் டிக்கெட் ஆஃபீஸுக்கு வர உரையாடல் எழுதுக்க ஈஸியா இருக்கும். அப்ப இன்றைக்கு படிக்கிற பாடம் 41ஆம் பக்கத்துல இருக்கிற ஒரு உரையாடல். அதுக்கு பில் மத்தார் என்று சொல்லலாம். பில் மத்தார் ஜித்தா ஜித்தா ஏர்போர்ட்டில் என்றும் சொல்லலாம். அதுக்கு ஒரு தலையங்கம் ஒன்று இல்லை. இப்ப நான் தான் அதுக்கு ஒரு தலையங்கம் பில் மத்தார் ஜித்தா வச்சேன். அதுவும் ஏற்கனவே நம்ம படிச்ச அல் கிதாபுல் அசாசி என்கிற உம்முல் குரா பல்கலைக்கழகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சிலபஸ்ல இருந்து போடப்பட்டது. சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு சின்ன சின்ன மாற்றம் செஞ்சு அந்த உம்முல் குரா பல்கலைக்கழகத்தால இருக்கிற அல் கிதாபுல் அசாசிங்கிற புத்தகத்திலிருந்து சின்ன சின்ன மாற்றம் செஞ்சு நமக்கு நம்மட சிலபஸ்ல போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த உரையாடலை நாம பார்ப்போம். அஹ்மதுன் காலிபுன் தன்சானியும். அஹ்மத் ஒரு மாணவன், தன்சானியா நாட்டை சேர்ந்தவன். இப்ப தன்சானியும் என்கிற இந்த யா வந்துட்டு யாவும் நிஸ்பான்னு சொல்றது. அந்த நாட்டை சேர்ந்தவன் என்ற யாவை குறிக்கும். அப்ப அஹ்மத் தன்சானியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் என்ற கருத்து எடுக்கலாம். தகத்தம தகத்தம என்றா ஒரு அர்த்தம் முன்னேறினான் என்ற அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் விண்ணப்பித்தான் என்ற அர்த்தம் வரும். தகத்தம பி என்ற விண்ணப்பித்தான். தகத்தமேன் தனியே வந்தா முன்னேறினான் என்று வரும். தகத்தம பியோட சேர்ந்து வரும் என்றா விண்ணப்பித்தான், அப்ளை பண்ணான். அப்ப தகத்தம அஹ்மது பி தலபில் இல்திஹாகி பி மஅஹதில் லுகத்தில் அரபிய பிஜாமிஅதி உம்மில் குரா. அப்ப தகத்தம அஹ்மத் பி தலபில் இல்திஹாக் சேருவதற்க இல்தஹக்க என்ற இணைந்தான் அல்லது சேர்ந்தான். இல்தஹக்க இல்தஹக்க வந்தா பி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில சொற்களோட வினை சொற்களோட அந்த இடைச்சொற்கள் சேர்ந்து வருமே. அப்ப இல்தஹக்கையோட பி வரும். உதாரணமா நவரையோட இலா வரும், செல்லமையோட அலா வரும். லஹிக்கே என்றாலும் இணைந்து கொண்டான். அது அடிச்சொல் லஹிக்கையிலிருந்து வந்தது. லஹிக்க பி கலந்து கொண்டான், இணைந்து கொண்டான், சேர்ந்து கொண்டான் என்ற கருத்தெல்லாம் வரும். அப்ப லில் இல்திஹாக்கின்னு சொல்றது இந்த லீ வந்துட்டு இக்கு இணைந்து கொள்ளுவதற்கு. பிமஹதில் லுகத்தில் அரபியா. மஹதுன்னு சொல்றது ஒரு அர்த்தம் நிறுவனம் என்று சொல்றது. இன்னொரு அர்த்தம் கலாபீடம், இன்ஸ்டிடியூட், கலாபீடத்துக்கு சொல்றது. அப்ப பிமஹதில் லுகத்தில் அரபியா பிஜாமியத்தில் உம்மில் குரா. உம்மில் குரா பல்கலைக்கழகம்ங்கிறது மக்காவுல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகம். மதீனா முனவராவில் ஜாமியத்து மதீனா அண்டு வேற யூனிவர்சிட்டி மதீனத்து நபி மதீனா பல்கலைக்கழகம் இருக்கு மதீனாவில். அதே மாதிரி மக்காவுல இருக்கிற ஃபேமஸான பல்கலைக்கழகம் உம்முல் குரான்னு சொல்றது. அப்ப உம்முல் குரா பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி கலாப்பீடத்தில் அரபு மொழி பீடத்தில் இணைந்து கொள்வதற்காக வேண்டி அஹ்மத் விண்ணப்பித்தான் என்ற கருத்தை எடுக்கலாம். விளைஞ்சா திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேளுங்க. உம்முல் குரா பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி கலாப்பீடத்தில் அல்லது அரபு மொழி பீடத்தில் இணைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லது கலந்து கொள்வதற்காக வேண்டி அஹ்மத் விண்ணப்பித்தான். சரிதானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. பரிக அஹ்மது, அஹ்மத் சந்தோஷம் அடைந்தான். பரிகேண்ட சந்தோஷம் அடைந்தான். பிஹபரி கபூலிஹி பில் மஅஹத். பில் மஅஹத்ங்கிறது அந்த இன்ஸ்டிடியூட், நிறுவனம். அந்த நிறுவனம் கபூலிஹி அவனது அப்ளிகேஷனை தெரிவு செய்ததன் காரணமாக, அவனது அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, ஏற்றுக்கொண்ட செய்தியின் மூலம். கபரண்ட செய்தி. அப்ப அவனுடைய அப்ளிகேஷனை தெரிவு செய்த செய்தியின் மூலம்
அல்லது ஏற்றுக்கொண்ட செய்தியின் மூலம் அவன் சந்தோஷம் அடைந்தான். அல் இஸ்திஅதாத், இந்த பத என்று சொல் ஆரம்பித்தது என்ற கருத்துல வரும். இந்த பத என்று சொல் ஒரு மஸ்தருக்கு முன்னால வந்தா அந்த செயலை ஆரம்பிக்கலானான் இந்த கருத்துல வரும். பத அல் இஸ்திஅதாத் என்றா தயாராக ஆரம்பித்தான் அல்லது தயாராக ஆரம்பிக்கலானான் என்று ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். இப்ப அவனுடைய அப்ளிகேஷனை அது ஓகே ஆயிட்டானே, அவனுடைய அப்ளிகேஷன் கபூல் ஆயிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு, கபிலேன ஏற்றுக்கொண்டான். அப்ப கபூல் ஆயிட்டேன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு, அதனால அவன் ரெடி ஆகுறான். லிஸ் சஃபரி இல்ல மக்கா, மக்கா போறதுக்கு லிஸ் சஃபர் பிரயாணம் செய்வதற்கு அவன் தயாராகலானான் அல்லது தயாராக ஆரம்பித்தான். இந்த கருத்தை எடுக்கலாம். ذهب أحمد إلى مطار دار السلام الدولي. ذهب أحمد، أحمد போனான் இலா மத்தாரி தாரிஸ்ஸலாம் அத்துவலி. அத்துவலி என்று சொல்றது இன்டர்நேஷனல். அல் துவலி என்று சொல்றது இன்டர்நேஷனல், சர்வதேச. சர்வதேச தாருசலாம் ஏர்போர்ட்டுக்கு, மத்தாரன் சொல்றது ஏர்போர்ட். சர்வதேச தாருசலாம் ஏர்போர்ட்டுக்கு அஹ்மது போனான். லியஸ்தக்பில, வரவேற்பதற்காக வேண்டி, வரவேற்பதற்காக அல்லது எதிர்நோக்குவதற்காக என்ற ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். இஸ்தக்பலேண்டா ஒன்று முன்னோக்கினான், அப்படி ஒரு அர்த்தம் வருது. அடுத்தது எதிர்கொண்டான், அடுத்தது வரவேற்றான். மூணு அர்த்தம் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் ஏறினான்ங்கிற அர்த்தமும் கொடுக்குறாங்க. பிளைட்ல பிரயாணம் செய்யறதுக்கு இஸ்தக்பல தாயிராண்ட விமானத்தில் அவரத்தில் முன்னோக்கினான் என்று சொல்றாங்க. ஆனா அவத்துல உண்மையான அர்த்தம் ஏறினான், அந்த பிளைட்ல பிரயாணம் செய்தான் அல்லது ஏறினான் என்ற அர்த்தம் அவத்துல இஸ்தக்பலங்கிற சொல் பாவிக்கிறாங்க. அப்ப நீங்க இவ்விடத்துல லியஸ்தக்பில தாயிரா என்று வாரது இந்த விமானத்தை வரவேற்றான் என்று கொடுங்க, அல்லது ஏறினான் என்று கொடுக்கவும் மேலும். சரியா? விமானத்தை வரவேற்றான் என்று கொடுக்கவும் மேலும், அல்லது விமானத்தை எதிர்கொண்டான், எதிர்கொண்டான் என்று சொன்னா அந்த விமானத்துல ஏறினான் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். சரியா? வரவேற்றான் என்று நீங்க இடத்துல கொடுங்க. அங்கால இஸ்தக்பல தாயிரான் இன்னொரு இடத்து வருது, அந்த இடத்தை நீங்க விமானத்தில் பிரயாணம் செய்தான் என்ற கருத்து கொடுக்கலாம். அப்ப இஸ்தக்பில தாயிரா ஷரிகத்துல் ஹுதூத் அல் ஜவ்வியா அஸ்ஸூதியா, சவுதி ஆகாய வழி ஏர்லைன்ஸ், சவுதி ஏர்லைன்ஸ் கம்பெனியின் ஒரு விமானத்தை எதிர்கொள்வதற்காக அல்லது வரவேற்பதற்காக அவன் இன்டர்நேஷனல் தாருசலாம் விமான நிலையத்துக்கு பிரயாணம் செய்தான். திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேளுங்க. அஹ்மத் என்ன சவுதி ஏர்லைன்ஸ் கம்பெனியின் ஒரு பிளைட்டை, ஒரு விமானத்தை இது வரவேற்பதற்காக வேண்டி இன்டர்நேஷனல் தாருசலாம் விமான நிலையத்திற்கு பிரயாணம் செய்தான். அதாக போனான் அல்லது பிரயாணம் செய்தான் என்ற கருத்து எடுக்கலாம். ஓகே தானே? இதோட முதலாவது பந்தி முடியுது. இரண்டாவது பந்திக்கு வாரம் பாருங்க. ஜலச அஹ்மது ஃபி சாலத்தி இன்திலாரில் முசாஃபிரீன். ஜலச அஹ்மது, அஹ்மத் உட்கார்ந்தான். ஜலச என்றா உட்கார்ந்தான். அதுக்கு இன்னொரு சொல் கஅத என்றும் சொல்லலாம். கஅத என்றாலும் உட்கார்ந்தான். சரிதானே? ஃபி சாலத்தில் இன்திலாரில் முசாஃபிரீன். முசாஃபிருன் என்றா பிரயாணி, முசாஃபிரூன் என்றா அது ரஃபுடைய நிலைமையில பிரயாணிகள். இது ஜர்ருடைய நிலைமையிலான இருக்கி, முலாஃப் இலைஹி நிலைமையில இருக்கி முசாஃபிரீனுங்கிறது. அதனாலதான் முசாஃபிரீனேன்னு வந்திருக்குது. நம்ம படிச்சம்பா ஜர்ருடைய நிலைமையில ஜம்மு முதக்கர் சாலிம் ஈனேன்னு வரும். அப்ப அது முசாஃபிரீனேன்னு வந்திருக்குது. சாலத்துங்கிறது மண்டபத்துக்கு சொல்றது சாலாண்டு. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு சொல் பாஅத்துன் என்றும் சொல்றது, மண்டபத்துக்கு பாஅத்துன் என்றும் சொல்றது. சாலத்தில் சாலத்தில் இன்திலார், இன்தலரேன வெயிட் பண்ணான், காத்திருந்தான் என்ற கருத்து எடுக்கலாம். அப்ப சாலத்தில் இன்திலாரில் முசாஃபிரின் என்றா பயணிகள் காத்து கொண்டிருக்கும் மண்டபம், பயணிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் மண்டபம், வெயிட் பண்ணும் மண்டபம். அப்ப பயணிகள் வெயிட் பண்ணும் மண்டபத்தில் அஹ்மத் உட்கார்ந்தான் அல்லது அமர்ந்தான்.
மேலும் சமிஅ என்ற கேட்டான், சமிஅ கேட்டான் அல்லது செவிமடுத்தான். அல் முதிய யகூலு, அந்த முதியங்கிறது அனௌன்சர். முதியங்கிறது இந்த ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் அந்த அறிவிப்பார் அனௌன்சர். ஃப்ளைட் ஏர்போர்ட்லேயும் அந்த ஒரு லேடி ஒரு ஆள் அறிவிப்பா, இத்தனை நம்பர் ஃப்ளைட்டு இத்தனை மணிக்கு புறப்பட போகுது, அப்போ அவசரமாக அதுக்கு நீங்கள் ரெடியாகி வாங்க என்று அந்த அனௌன்சருக்கு தான் அல் முதியன்னு சொல்றது. அப்போ சமி அல் முதிய போலு, அந்த அந்த அனௌன்சர் அறிவிப்பாளர் அந்த அறிவிக்கிறத கேட்டான், அறிவிக்கிறத செய்மடுத்தான். அங்கால வருது அந்த அறிவிப்பாளர் என்ன அறிவிச்சாரண்டு. பலுலன், பலுலன்டா தயவு செய்து, ப்ளீஸ், ப்ளீஸ். அர்ஜு அல் இந்திபா, அர்ஜு அல் இந்திபாங்கிறது அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். இங்கிலீஷ்ல அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ், தயவு செய்து கவனிக்கவும். நேரடி அர்த்தம் எப்படி எடுக்கலாம்? அர்ஜு ரஜாண்ட எதிர்பார்த்தான் அல்லது ஆசை வைத்தான், ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். அல் இன்திபாங்கிறது கவனம். அப்ப கவனம் எடுக்குமாறு நான் ஆசைப்படுகிறேன் அல்லது எதிர்பார்க்கிறேன். நீங்கள் கவனம் எடுக்குமாறு ஆசைப்படுகிறேன், தயவு செய்து கவனம் எடுக்குமாறு நான் ஆசைப்படுகிறேன். இந்த கருத்து நேரடியாக எடுக்கலாம். அட்டென்ஷன் ப்ளீஸ், அந்த இதுதான் பிளைட்ல அறிவிக்கிற அந்த சொற்கள். அடுத்து சொல்றாங்க எசுர்ரு ஷரிகத தைரான் அஸ்ஸூதியா. எசுர்ருன்னா சந்தோஷம் அடைகிறது, ஷரிகாங்கிறது கம்பெனி, அத்தைரான்ங்கிறது விமானத்தின் கம்பெனி. அப்ப அஸ்ஸூதியாங்கிறது சவுதி நாட்டு, சவுதி நாட்டு விமானத்தின் கம்பெனி எசுர் சந்தோஷம் அடைகிறது. அன்து ஒலின அறிவிப்பதில், அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. என்னத்துக்கு? அன்பியாமி ரெஹ்லா, காம ரிஹ்லாண்டா பயணத்தை மேற்கொண்டான். காம என்கிறது மேற்கொண்டான் என்ற அர்த்தத்துல வருது. காம ரிஹ்லா என்றா, காம ரிஹ்லா அந்த பிரயாணம் செய்தான், பயணம் செய்தான் இந்த அர்த்தத்துல வருது. பிரயாணத்தை ஆரம்பிக்க போது என்றது சொல்லலாம். அப்ப அன்கியாமி ரிஹ்லதிஹா, அன்கியாமி ரிஹ்லதிஹான்ற அதனுடைய பயணத்தை ஆரம்பிப்பது குறித்து அறிவிப்பதில் சவுதி ஷரிகத்து தைரான் கம்பெனி, சவுதியின் கம்பெனி, விமான நிலைய கம்பெனி மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. ரெஹ்லதிஹா 301 தலாசுமியா வாஹிதுன் அல் முகாதரா இலா ஜித்தா. ஜித்தாங்கிறது மம்னூ மின சர்ப் சொல். அப்ப இலா வந்தாலும் ஜித்தத்தை என்றா வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஜித்தாக்கு முகாதராண்ட புறப்பட்டு செல்லும், முகாதரேண்ட விட்டு சென்றான் அல்லது புறப்பட்டான். அப்ப முகாதராண்ட புறப்பட்டு செல்லும் 301 இலக்கத்தை உடைய, 301 இலக்கத்தை உடைய ரெஹ்லத்துஹா அந்த விமானம். ரெஹ்லத்துஹாங்கிறது அந்த விமானம். விமானம் ஆரம்பிப்பதை அதனுடைய பயணத்தை ஆரம்பிப்பது குறித்து அறிவிப்பதில் சவுதியின் ஷரிகத்து தைரான் அந்த விமான நிலையத்தின் கம்பெனி மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. இந்த கருத்து எடுக்கலாம். திருப்பி ஒரு சொல்றேன் பாருங்க. ஜித்தாவுக்கு புறப்பட்டு செல்லும் இலக்கம் 301 உடைய அந்த பயணம், அந்த இலக்கம் 301 உடைய விமானத்தின் பயணமானது ஆரம்பிப்பது குறித்து அறிவிப்பதில், ஆரம்பித்தல். அப்ப ஆரம்பிப்பது குறித்து அறிவிப்பதில் சவுதியின் ஷரிகத்து தைரான் கம்பெனி, அந்த சவுதியின் விமான நிலைய கம்பெனி அறிவிப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறது, மகிழ்ச்சி கொள்கிறது, சந்தோஷம் அடைகிறது. திருப்பி பாருங்க. வஅலா அல் முசாஃபிரீன் அலா ஹாதிஹிர் ரிஹ்லா. வஅலா அல் முசாஃபிரீன் என்றா முசாஃபிரின், சாஃபர யுசாஃபிரு முசாஃபிர், முசாஃபிரீன பயணிகள். அப்ப பயணிகள் இருக்கின்றனர். அலா ஹாதிஹிர் ரிஹ்லா இந்த பயணத்தில்.
அத்தவஜ்ஜஹ தவஜ்ஜஹ இலாண்ட முன்னோக்கினான், முன்னோக்கி சென்றான். சில சாலத்தில் முகாதரா, சாலத்தில் முகாதரான புறப்பட்டு செல்லும் மண்டபம், டிபார்ச்சர் ஹோல் சொல்றது. சாலத்தில் உசூலண்ட அரைவல் ஹோல், வந்தடை மண்டபம். சாலத்தில் முகாதரான புறப்பட்டு செல்லும் மண்டபம். அப்ப இந்த சரிதானே, புறப்பட்டு செல்லும் மண்டபத்திற்கு முன்னோக்கி செல்லுமாறு பயணிகள் அனைவரும் முன்னோக்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்ற கருத்தை எடுக்கலாம். மேலும் அவ அறிவிக்காங்க தானே, இந்த பயணிகள் அனைவரும் அந்த சாலத்தில் முகாதரா, அந்த புறப்பட்டு செல்லும் மண்டபத்திற்கு முன்னோக்கி செல்லுமாறு, அந்த நோக்கி செல்லுமாறு. இத்தஜஹ இலான நோக்கி சென்றார், அத்தவஜஹ இலாண்டாலும் நோக்கி செல்ற, நோக்கி செல்லுமாறு இந்த அர்ரிஹ்லா அவங்க அறிவிக்கிறாங்க. அல் இஸ்திஅதாத் இந்த ரகம் 2 வஷுக்ரன். இஸ்திக்ராம் இஸ்திஅதாத்னா இஸ்தஅத் தயாராகினான். அப்ப அல் இஸ்திஅதாத்னா தயாராகுமாறு. மேலும் இந்த இடத்துல வாவுண்டு வரும் வாவுண்டு மேலும் தயாராகுமாறு. இந்த ரக்கும் 2, இந்த 2ஆம் நம்பர் கேட். இந்த இடத்துல ரக்கம் 2ங்கிறது 2ஆம் நம்பர் கேட். இலக்கம் 2ஆம் நம்பருக்கு அடிய, இலக்கம் 2ஆம் நம்பர் கேட் அடிய தயாராகுமாறு மேலும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க அறிவிக்கிறாங்க தானே, அதுதான் சொல்றாங்க. அப்ப ஃபுல் கருத்து எப்படி வரும்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த பயணத்தில் இலக்கம் 301 உடைய, இந்த பயணத்தில் இலக்கம் 301 உடைய விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் புறப்படும் மண்டபத்தை நோக்கி செல்லுமாறு செல்லுமாறும் மேலும் 2ஆம் நம்பர் கேட்டில் தயாராக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்ற கருத்து கொடுக்கலாம். 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, அந்த சாலத்தில் முகாதராக்கு செல்லணும், முன்னோக்கி செல்லுங்க. 2வது, அந்த 2ஆம் நம்பர் கேட்டடிய தயாராகி இருங்க என்று சொல்றாங்க. சுக்ரன், மேலும் நன்றி. தவஜ்ஜஹ, தவஜ்ஜஹ முன்னோக்கி சென்றான், முன்னோக்கி சென்றான், நோக்கி சென்றான். அஹ்மத் தவஜ்ஜஹ அஹ்மத் இஸ்தக்பல தாயிரா. இந்த இஸ்தக்பல தாயிரானா இவ்விடத்துல இந்த தாயிராவில் விமானத்தில் ஏறினான் என்கிற அர்த்தம் கொடுக்கலாம். இஸ்தக்பல என்கிறது விமானத்தில் ஏறினான் அல்லது வரவேற்றான் அல்லது முன்னோக்கினான், நீங்க எதிர்நோக்கினான் இந்த கருத்து கொடுங்க. ஆனா இவ்விடத்துல நடக்கிற செயல் ஏறினான், இஸ்தக்பல தாயிராண்டா விமானத்தில் ஏறினான் என்கிற அர்த்தம் தான் சரி. அதுக்கு பிறகு அக்கலா வருது, விமானம் புறப்பட்டது என்று வருது. அப்ப இவ்விடத்துல நடக்கிற செயல் இஸ்தக்பல தாயிரா, விமானத்தில் அவர் ஏறுறாரு. நீ வரவேற்றான் என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை, பிழை இல்லை. அப்ப இவ்விடத்துல நடக்கிற செயலை புரிஞ்சுக்கோங்க. இவ்விடத்துல இஸ்தக்பல தாயிரான்னா இவ்விடத்துல விமானத்துல அவர் ஏறுறாரு. ஓகே தானே. தவஜ்ஜஹ அஹ்மத், தவஜ்ஜஹனா முன்னோக்கி சென்றான். இஸ்தக்பல தாயிரா மேலும் விமானத்தில் விமானத்தில் ஏறினான் என்று எடுங்க. அக்குல அதி தாயிரா, அக்குல டேக் ஆஃப் ஆகுறது. அக்குல டேக் ஆஃப் ஆகுறது, டேக் ஆஃப் புறப்பட்டு செல்றது. விமானம் புறப்பட்டு சென்றது, டேக் ஆஃப். அக்குல அதி தாயிரா, அக்குல அதி தாயிரத்து விமானம் புறப்பட்டது. வஹிய மேலும் அது தத்தஜிஹு இல ஷமால், ஷமால்ங்கிறது வடக்கு, அஷமால் என்கிறது வடக்கு, அஷிமால் என்ற இடதுக்கு செல்றது. நீங்க கசரா வச்சீங்கன்னா இடது, இந்த ஃபத்தஹா வச்சாதான் வடக்கு. அப்ப வஹிய தத்தஜிஹு இல ஷமால் அலா அஸ்ஸாஹிலி ஷர்கி மின் ஆப்பிரிக்கா, இஃப்ரிக்காங்கிறது ஆப்பிரிக்கா. வஹி அந்த விமானமானது தத்தஜிஹு இல ஷமால் வடக்கு நோக்கி புறப்படுகிறது. முதலாவது வடக்கு நோக்கி புறப்படுகிறது. அலா அஸ்ஸாஹிலி ஷர்கி மின் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவில் இருந்து கிழக்கே
கிழக்கு கரையோர பகுதியில் மேலும் புறப்படுகிறது என்று எடுக்கலாம். ரெண்டா உடைங்க இடத்துல வகிய தத்தை ஜிகு இலஷமால் அப்ப வடக்கு நோக்கி முதலாவது புறப்படுகிறது. திருப்பி மேலும் இந்த வாவை இடத்துல கொண்டு வரலாம். அல அஸ்ஸாஹிலி ஷர்கி மின் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவில் இருந்து கரையோ ஷர்க்குங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு கரையோர பகுதியில் செல்லுகிறது என்று விமானம் செல்கிறது என்று எடுங்க கருத்து. விளங்கிட்டு தானே? செல்கிறது என்று இப்ப உடைச்சு எடுக்கலாம். சும்ம பின்னர் வசலத் சென்றடைகிறது அல்லது வந்தடைகிறது. இலா பாபில் மந்தப், பாபில் மந்தப் நீரிணையை வந்தடைகிறது. பாபில் மந்தப்ங்கிறது ஒரு நீரிணை. பாபில் மந்தப் சும்ம வசலத் இலா பாபில் மந்தப், பாபில் மந்தப் நீரிணையை வந்தடைகிறது. தாரத் மேலும் பறக்கிறது. தாரத் பௌக்கல் பஹர், பௌக்கேன மேலே, பௌக்கேன மேலே. கீழேக்கு என்ன சொல்ற? கீழேக்கு தஹ்தேன்னு சொல்ற. இதே நோட் பண்ணிக்கோங்க தெரியாட்டி. தஹ்தேண்ட கீழே. ஃபௌக்கல் அல் பஹ்ரில் அஹ்மர் என்ற செங்கடல். அல் பஹ்ரில் அஹ்மர்ன்னு சொல்றது செங்கடல். அப்ப செங்கடலுக்கு மேலால் செல்கிறது, பறக்கிறது, விமானம் பறக்கிறது. ஹத்தா வசலத் இலா ஜித்தா, ஜித்தா வந்தடையும் வரை. ஹத்தா வசலத்தனா வந்தடையும் வரை அல்லது சென்றடையும் வரை. அப்ப ஜித்தாக்கு சென்றடையும் வரை செங்கடலுக்கு மேலால் விமானம் பறக்கிறது. இந்த கருத்தை எடுக்கலாம். அப்ப இதோட ரெண்டாவது பந்தியும் முடியுது. டவுட்டில் இருந்தா நீங்க எனக்கு பர்சனலா அனுப்பி கேளுங்க. நான் ஒவ்வொரு துண்டா மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜித்தத்துன் மதீனத்துன் ஹதீசத்துன் வாசியத்துன். இப்ப ஜித்தா பத்தி வருது. ஜித்தாக்கு வந்துட்டாங்க தானே, இந்த ஜித்தா ஏர்போர்ட்டை பத்தி வருது. ஜித்தத்துன் மதீனத்துன், ஜித்தா பெண்பால். ஏண்டா ஜித்தாங்கிறது ஒரு நாடு, நாடு எல்லாம் பெண்பால்ல கருதப்படும். அப்ப அதனாலதான் மதீனத்துன்னு வந்துருக்கு. சரிதானே? அப்ப ஜித்தத்துன் மதீனத்துன், ஜித்தா ஒரு நகரமாகும். ஹதீசத்துன், ஹதீசத்துன்னு சொல்றது மாடர்ன், மாடர்ன். இதுல நவீனமான என்று சொல்லுவாங்க தமிழ்ல. அதிநவீன என்றும் சொல்லலாம். ஜித்தா அதிநவீன. அல்வா வாசியத்துன்னு வந்திருக்கு. வாசியத்துண்ட விசாலமான, நல்ல அகலமான, விரிந்த விரிந்த விசாலமானங்கிறதுக்கு வாசியா யூஸ் பண்றது. அப்ப ஜித்தா விரிந்த விசாலமான ஒரு அதிநவீன நகரமாகும். நவீன நகரமாகும், மாடர்ன் சிட்டி. ஓகே தானே? ஒபிஹா, ஒபிஹாங்கிறது அதிலே இருக்கிறது. மதாருல் மலிக் அப்துல் அசீஸ் அத்துவலி. அத்துவலிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்டர்நேஷனல், சர்வதேச. அப்ப சர்வதேச அப்துல் மலிக், அப்துல் மலிக் அரசர், அப்துல் மலிக் அரசரின் விமான நிலையம் அங்கே இருக்கிறது. ஜித்தாவுல போய் குறிக்கிறது ஜித்தாக்கு. அந்த ஜித்தாவிலேயே மதாரில் மலிக் அப்துல் அசீஸ் அத்துவலி, சர்வதேச அப்துல் மலிக்கின் விமான நிலையம் அங்கே இருக்கிறது. அல் மத்தாரு விஹி அஜிஹிசத்தும் ஹதீசத்தும். அல் மத்தாருங்கிறது விமான நிலையம், விஹி அங்க இருக்கிறது. அஜிஹிசா ஜிஹாஸ், அஜிஹிசா ஜிஹாஸ் என்றா கருவிகள். ஜிஹாஸ் என்றா கருவி. அது பன்முதான், ஜம் உந்தான் அஜிஹிசா கருவிகள். அங்கே ஹதீசத்துங்கிறது நவீன. அப்ப நவீன கருவிகள் அங்கே இருக்கிறது, அந்த விமான நிலையத்தில் இருக்கிறது. எந்த விமான நிலையம்? அந்த அல் மலிகுல் அப்துல் அசீஸ் அத்துவலி இல்லை, மத்தாருல் மலிக் அப்துல் அசீஸ் துவலி விமான நிலையத்துல நவீனமான அதிநவீன கருவிகள் அல்லது ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறாம் என்று சொல்றாங்க. ஒபிஹி மேலும் அங்கே மேலும் பிஹி அதிலே சாலத்தானி கபீரத்தானி. சாலத்துன் மண்டபம், சாலத்தானி என்ற இரு மண்டபங்கள், கபீரத்தானி என்ற பெரிய மண்டபங்கள். சாலத்தானி கபீரத்தானி பெரிய இரு மண்டபங்கள் இருக்கின்றது. லிஸ்திக்பால், லிஸ்திக்பால் என்ற இஸ்தக்பல வரவேற்றான். லிஸ்திக்பால் என்கிறது இடமஸ்தர், வரவேற்பதற்கு. ரெண்டு பெரிய மண்டபங்கள் வரவேற்பதற்கு இருக்கிறாம். யாரு? அல் முசாஃபிரீனே பயணிகளை, பிரயாணிகளை. அல் முசாஃபிரீனேன்னு வந்திருக்குது. ஏன் பயணிகளை என்ற ஐயுறுப்புல வார்த்தாள்.
அப்ப பயணிகளை வரவேற்பதற்கு இரு பெரிய மண்டபங்கள் அந்த ஜித்தாவிலே இருக்கிறது. ஜித்தா ஏர்போர்ட்ல, ஜித்தா ஏர்போர்ட் எது, அப்துல் மதாருல் மலிக் அப்துல் அசீஸ் அந்த இதுல இருக்கலாம். இஹ்தா அஸ்ஸாலத்தைனி, இஹ்தா அஸ்ஸாலத்தைனி, அதுல உண்டு அந்த ரெண்டு மண்டபங்கள்ல உண்டு முஹஸ்ஸஸத்துன். முஹஸ்ஸஸத்துன்ங்கிறது பிரத்யேகமானது, பிரத்யேகமானது என்று கருத்தருங்க. பிரத்யேகமானது அல்லது ஒதுக்கப்பட்டுள்ளது, பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. லீஸ்திக்பாலி ருக்காப், லீஸ்திக்பால்னா வரவேற்பதற்கு, இதே சொல் இங்கே வரவேற்பதற்கு அதே சொல். லீஸ்திக்பால் வரவேற்பதற்கு. ருக்காப் ராக்கிபுன் ருக்காப், ராக்கிபண்டா பிரயாணி, ருக்காபண்டா இட ஜம்மு. இந்த ஜம்முல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் 1 MCQல ஏதாவது ஒரு ஜம் கேள்வி வந்தே ஆகுது. அப்ப கட்டாயம் இதை ஜம்முகளை பார்த்துக்கோங்க. ராக்கிபுன் ருக்காப், தாஜிருன் துஜாருங்கிற மாதிரி. அப்ப ராக்கிபுன் ருக்காப், ருக்காபில் குதூத்தி, குதூத்தி சவுதியா, குதூத்தி சவுதியான சவுதி ஏர்லைன்ஸ், சவுதி ஏர்லைன்ஸ் பிரயாணிகளை வரவேற்பதற்கு பிரத்யேகமாக அந்த ஒரு ரெண்டு மண்டபங்கள்ல ஒரு மண்டபம் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். அந்த என்னன்னா இந்த சவுதி நாட்டு ஆக்களை சேர்ந்த அவர் சொந்த நாட்டாக்கள் அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி ஒரு மண்டபம் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். வசானியா ரெண்டாவது மண்டபம் லிருக்காபி ஹுதூதில் அஜ்னபிய்ய அல் முக்தலிஃபா, பல்வேறுபட்ட, முக்தலிஃபா இஃப்தலஃபைன வேறுபட்டது, அல்லது வித்தியாசப்பட்டது அப்படியெல்லாம் கருத்து வரும். பலதரப்பட்ட அப்படின்னு கருத்து எடுக்கலாம். பலதரப்பட்ட அல்ல அஜினபியான்னு சொல்றது அந்நியமான என்று எடுக்கலாம். பலதரப்பட்ட அந்நியமான பயணிகளை வரவேற்பதற்கு அந்த இரண்டாவது விமான இந்த சாலத்தானி கபீர் அந்த இது இருக்குதாம், விமான நிலையத்தின் மண்டபம் இருக்குதாம். அப்ப இதுல கூற வர விஷயம் என்னன்னா, உண்டு அவங்களோட நாட்டு மக்களை வரவேற்பதற்கு ஒரு மண்டபம் இருக்குதாம். அவங்க சவுதி ஜின்சியா சவுதியா என்று வாரது, சவுதியும் அவங்களோட நாட்டு மக்களை வரவேற்பதற்காண்டி ஒரு மண்டபம் இருக்குதாம். அடுத்தது மாற்று மத மாற்று நாட்டு மக்கள், ஒவ்வொரு நாடு, ஸ்ரீலங்கா, கத்தார், துபாய் அப்படியான ஆட்கள்லாம் வாரத்துக்கு ஒரு மண்டபம் இருக்குதாம், என்ட்ரன்ஸ் ஆகுறது. விளையிஸ்தானே. அப்ப தானியா லிருக்காபில் குதூதில் அஜ்னபிய்யா அல் முக்தலிஃபாண்டா பலதரப்பட்ட அந்நிய விமான சேவையால் வரும் பயணிகளை வரவேற்பதற்காக இன்னொரு மண்டபம், இரண்டாவது மண்டபம் காணப்படுகிறது என்ற கருத்து இருக்கலாம். ஹபத்தி தாயிரா, ஹபத்த என லேண்ட் ஆயினது, ஹபத்த என்ற லேண்ட் ஆகிறது, லேண்டு இறங்கியது. நசலங்கிறதும் ஹபத்துங்கிறதும் ஒரே அர்த்தம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒத்தக சொற்கள். லேண்ட் ஆகுறது, அக்கல டேக் ஆஃப் ஆகுறது, ஹபத்தேனா டேக் அந்த இறங்குறது, புறப்படுறது, இறங்குறது. அப்ப ஹபத்தி தாயிரா ஃபி மதாரில் மலிக் அப்துல் அசீஸ் பி ஜித்தா, ஜித்தாவிலே மதாருல் மலிக் அப்துல் அசீஸ் பேரரசர் அரசர் அப்துல் அசீஸின் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது. அஸ்ர, அஸ்ர என விரைந்தது, அஸ்ர என்ற விரைந்தது. அஸ்ர அத்தி இலைஹா, அஸ்ர அத் இலைஹா, இலைஹாங்கிறது அந்த ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு செல்றது, அங்க போகுது. இலைஹா ஜித்தாக்கு போகுது, ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போகுது. அப்ப இலைஹான்னு போறது இடத்துல தாயிராக்கு குறிக்கும். இந்த ஹா போய் குறிக்கிட்ட தாயிராக்கு. இந்த மத்தாரங்கிறது ஆண் பாலை, அப்ப ஹாண்டு வராது, அப்ப தாயிரா தான் வரும். தாயிராக்கு தான் இந்த ஹா போகுது. அப்ப ஃபாஸ்ரத் இலைஹா அந்த விமானத்தை நோக்கி விரைகிறது. ஹாஃபிலத்தானி இரண்டு பஸ்கள், ஹாஃபிலத்துன் பஸ், ஹாஃபிலத்தானி என இரு பஸ்கள். லி நக்கலிர் ருக்காப், நக்கல என நகர்த்தினான், நக்கல என்ற நகர்த்தினான், நக்கல. லி நக்கலிர் ருக்காபி இந்த பயணிகளை நகர்த்துவதற்கு அல்லது இடம்பெயர்த்துவதற்கு,
விமானத்திலிருந்து இடம்பெயர்ப்பதற்கு, அப்படி கருத்தனுங்க. மின்ஹா அதிலிருந்து அவற்றிலே இலா சாலத்தில் உசூல், அங்கிருந்து இலா சாலத்தில் உசூல்ண்டா இதுக்கு வந்தடையும் மண்டபத்துக்கு, அரைவல் ஹோலுக்கு, அரைவல் ஹோல் வந்தடையும் மண்டபத்திற்கு பயணிகளை நகர்த்துவதற்கு இரு பஸ்கள் விரைகின்றன, விரைந்து செல்கின்றன. பிளைட் வந்தோடனே 2 பஸ்கள் உடனே வரும், ஆக்களை ஏத்தி இந்த சாலத்தில் உசூலு கொண்டு போக. அதான் இப்ப சொல்லி காட்டுறாங்க. இந்த துஹூலி சாலா, இந்த துஹூலி சாலாண்டா இந்த மண்டபத்தில் நுழைகின்ற போது, நுழைகின்ற இடத்தில் அல்லது மண்டபத்தில் நுழைகின்ற இடத்தில் வகஃப அஹ்மது, அஹ்மத் நின்றான், வகஃபேன நின்றான், பி சஃபின் தவீலின் நீண்டதொரு, சஃபின் தவீலின்ங்கிறது சிஃபா மோசு, சஃபின் தவீலின் என்ற நீண்டதொரு வரிசையில், சஃபின் தவீலின் நீண்டதொரு வரிசையில் அஹ்மத் நின்றான், மினர் ருக்காப் பயணிகள், பயணிகள் வரிசையில், மினர் ருக்காப்னா பயணிகள் இருந்து என்று நேரடி அர்த்தம். ஆனா அந்த பயணிகளை கொண்ட என்று கருத்தெடுங்க. பயணிகளை கொண்ட நீண்டதொரு வரிசையில் அஹ்மத் நின்றான். எந்தலிரு தௌரஹு, இந்தலரேன காத்து கொண்டிருந்தான், எந்தலிரு, எந்தலிரு காத்து கொண்டிருந்தான், காத்து கொண்டிருக்கிறான். தௌரஹு அவனது டேர்ன் வரும் வரை, தௌருன் என்று வாரது டேர்ன், அவன் டேர்ன். உதாரணமா சொன்னா, நம்ம கேண்டீன்ல சாமம் வாங்க நிற்கும், அதுல கியூல நிற்போம் தானே, அப்ப நம்மட டேர்ன் வரும் வரைக்கும் நம்ம காத்துட்டு நிற்போம். அப்ப அப்படித்தான் எந்த தௌரஹு அவருடைய டேர்ன் வரும் வரைக்கும் அவரு காத்துட்டு நிற்காரு. நிறைய பேர் பயணியர் இருக்காங்களாம், நீண்டதொரு சஃப் இருக்காம், நீண்டதொரு வரிசை இருக்கிறான். அப்ப லி இன்ஹா நஹா, இன்ஹாண்டா முடிப்பதற்கு, நிறைவு செய்வதற்கு, இன்ஹான்னு சொல்றது இடத்துல நிறைவு செய்வதற்குன்னு எடுங்க, முடிப்பதற்கு. நஹா இன்தஹாண்ட முடிந்தது அணி, நஹாண்ட தடுத்தான், இல்லை இன்ஹாண்ட முடிப்பதற்கு, முடிப்பதற்கு அல்லது நிறைவு செய்வதற்கு. இஜ்ரா ஆத்தி துஹூல், இஜ்ரா ஆத்தண்டா இடத்துல கடமைகள் என்று எடுங்க. இஜ்ரா ஆத்தண்டா அந்த நுழைதலுக்கான, துஹூலண்டா நுழைதல், நுழைதலுக்கான கடமைகளை நிறைவு செய்வதற்கு அல்லது முடிப்பதற்கு அந்த அவனுடைய டேர்னில் காத்து கொண்டிருக்கிறான். விளங்குதானே? ஜிராத்தன்னா கடமைகள் அல்லது அந்த அவன் பொறுப்புகள் அப்படி எடுக்கலாம். ஜிராத், ஜிராத்தி துஹூலன்னா நுழைவதற்கான அனுமதியை பெறுவதற்கான அனுமதி என்று இவரத்தில் இருக்கிறத விட அந்த கடமைகள். ஃப்ளைட்டுக்கு உள்ளுக்கு போனோடனே அதுக்குள்ளுக்கு நிறைய இந்த பாஸ்போர்ட்டை காட்டி வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்களே, அந்த கடமைகள், அஜ்ராத் அந்த செயல்கள், அந்த கடமைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனுடைய டேர்ன்ல அவன் காத்து கொண்டிருக்கிறான். கருத்தருங்க. வசல அஹ்மது இலா லாபித்தில் ஜவாசாத், லாபித்ன்னு சொல்றது அதிகாரி, ஆபீசர். நேத்தும் ஒரு சொல் பார்த்தேன் ஆபீசருக்கு என்ன, அல் முவல்லிஃப், முவல்லிஃப் என்றாலும் ஆபீசர். அப்ப லாபிதி ஜவாசாத், ஜவாஸ்ங்கிறது பாஸ்போர்ட், லாபிதி ஜவாசாத்னா பாஸ்போர்ட் ஆபீசர், லாபிதி ஜவாசாத்னா பாஸ்போர்ட் ஆபீசர். சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்ப வசல அஹ்மத், அஹ்மத் சென்றடைந்தான் இலா லாபிதி ஜவாசாத், பாஸ்போர்ட் ஆபீசர்கிட்ட அஹ்மத் சென்றடைந்தான், வசல சென்றான் என்றும் எடுக்கலாம். அஅத்தாண்டா கொடுத்தான், அஅத்தாஹு ஜவாஸ் சஃபரிஹி அவனுடைய ஜவாசு சஃபர் என்ற பாஸ்போர்ட்டை, ஹூ என்று வரது அஹமது ரே. அப்ப அவனுடைய ஜவாசு சஃபரை அஅத்தாஹு அவரிடம் கொடுத்தான். இந்த ஹூப்பை குறிக்கிறது லாபித்துக்கு குறிக்குது, இந்த லாபித்துக்கு ஹூ குறிக்குது. அஅத்தாஹு அவரிடம் கொடுத்தான். எனவே ஃபஹஸ என்ற பரிசோதித்தான், ஃபஹஸங்கிறது பரிசோதித்தான், டெஸ்ட் பண்றதுக்கு சொல்றேன். பரிசோதித்தான் அல்லாபித் அந்த ஆபீசர் அதிகாரி, அல் ஜவாஸ் அவனுடைய பாஸ்போர்ட்டை
அந்த ஆபீசர் பரிசோதித்தார். ஹத்தா வஜத இதன் துஹூல் இலல் மம்லிகா. மம்லிகாங்கிறது இந்த சவுதி நாடு, சவுதி இராச்சியம். அப்ப சவுதி இராச்சியத்துக்குள் நுழைவதற்கான இதன் இதன் அப்ப இதன் சொல்றது அனுமதி, பெர்மிஷன். அதினேண்ட அனுமதித்தான், அதினே என்ற அனுமதித்தான். நோட் பண்ணிக்கோங்க தெரியாட்டி, அனுமதித்தான். அப்ப பெர்மிஷனை கண்டு கொள்ளும் வரை, காணும் வரை. ஹத்தா வஜதே, வஜதேன கண்டான் அல்லது பெற்றான், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அப்ப ஹத்தா வஜதேன காணும் வரை அல்லது பெற்றுக்கொள்ளும் வரை. அப்ப அந்த பஹச அல்லாபிது அல் ஜவாஸ், அவனுடைய பாஸ்போர்ட்டை அந்த அதிகாரி பரிசோதித்தார். ஹத்தா வஜத இதன் துஹு, இதன் அத்துஹூலி. அப்ப ஹத்தா வஜதேன காணும் வரை, இதன் துஹூல் நுழைவதற்கான அனுமதியை காணும் வரை. அப்ப இதன துஹூல் என்றா நுழைவதற்கான அனுமதியை, ஹத்தா வஜதேன காணும் வரை. இலா மம்லிகா, இந்த மம்லிகாங்கிறது இராச்சியம், சவுதி தானே வந்திருக்காரு. அப்ப சவுதிக்கு அல் மம்லிகத்துல் அரபியத்து சூதியான்னு சொல்றது. அப்ப அல் மம்லிகாண்ட அந்த சவுதி நாட்டுக்குள் நுழைவதற்கான அனுமதியை காணும் வரை அந்த லாபித்துல் ஜவாசா, லாபித்துல் லாபித் அந்த ஜவாச பாஸ்போர்ட்டை பரிசோதித்தார் என்ற கருத்தடுங்க. தலப, தலபேன வேண்டினார், தலப தலபேன வேண்டினார். காத்திமு, காத்திமுல் உசூல், காத்திமுல் உசூல் என்றா வந்ததற்கான முத்திரை. காத்திமு என்றா முத்திரைக்கு சொல்றது. முத்திரையை தலப வேண்டினார். அல சஃஹத்தில் ஜவாசாத், தலப என்றா வேண்டினார் அல்லது இட்டார் என்னும் எடுக்கலாம், இட்டார். அப்ப சஃஹத்தி ஜவாஸங்கிறது அந்த பாஸ்போர்ட்டுடைய பக்கம், சஃப்ஹாண்ட பக்கம், சஃப்ஹத்தும். அப்ப பாஸ்போர்ட்டுடைய பக்கத்தில் ஹாத்திமுல் உசூல் வந்ததற்கான முத்திரையை, ஹாத்திமுல் உசூல் வந்ததற்கான முத்திரையை, முத்திரை அதுக்கு முத்திரை என்று சொல்றது. அப்ப முத்திரையை தலப வேண்டினார் அல்லது இட்டார் என்று எடுங்க. ஒரு ஆள் வந்தா அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி, ஒரு வேற நாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்தாருன்னா அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி முத்திரையை ஒட்டுவாங்க. அதுதான் சாத்தியம் உசூல்னு சொல்றேன். அந்த வந்ததுக்கான முத்திரை, அத அந்த தான் சாத்தியம் உசூல்னு சொல்றது. அப்ப அதைத்தான் அவர் செய்யறாரு. செஞ்சு ஓட்டு ரத்தஹு, ரத்தேன திருப்பி கொடுத்தான் அல்லது பதிலளித்தான். ரெண்டு அர்த்தம் இருக்கி. ரத்தேன திருப்பி கொடுத்தான் என்ற அர்த்தம் இருக்கி, பதிலளித்தான் என்ற அர்த்தம் இருக்கு. ரெண்டு அர்த்தம் இருக்கு. இவ்விடத்துல திருப்பி கொடுத்தான். ரத்தஹு அவனுடைய பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்தான். இல்ல அஹ்மது, அஹ்மதுக்கு அவனுடைய பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்தார். யாரு கொடுத்தார்? ரத்தட ஃபாயில் வந்துட்டு லாபித். அந்த முத்திரைக்கு முத்திரைய சீல் பண்ணிட்டு அந்த பாஸ்போர்ட்ல சீல் பண்ணிட்டு, சஃபாங்கிறது பக்கம், பாஸ்போர்ட் பக்கத்துல சீல் பண்ணிட்டு அதை திருப்பி கொடுத்தாரு. அடுத்தது பாருங்க, இந்த ஹுரூஜ், இந்த ஹுரூஜ்ன்னு சொல்றது வெளியாகும் இடத்தில், வெளியாகும் நேரத்தில் அப்படி எடுக்கலாம். இந்த இடத்தில் தானே. அப்ப இந்த ஹுரூஜ் அஹ்மத், அஹ்மத் வெளியாகின்ற நேரத்தில், நிழல் மத்தார் இந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியாகும் இடத்தில், வஜத, வஜதேன கண்டான். இடத்துல கண்டான் எடுங்க. கண்டான். ஃபி இஸ்திக்பாலிஹி, இஸ்திக்பாலிஹின்னா வரவேற்பதே, அவனை வரவேற்பதை கண்டான். யாரு? பால அஸ்திகாஹி, அவனுடைய நண்பர்கள். சதீகுன் அஸ்திகா, அவனுடைய வரது சில, அவனுடைய சில நண்பர்கள் அவனை வரவேற்பதை கண்டான். அஸ்திகாஹி மின் அபுனாஇ வத்தனிஹி, அவனுடைய நாட்டை சேர்ந்த, வத்தனன் சொல்றது நாடு, அவனுடைய சொந்த நாட்டை சேர்ந்த சில அபுனான், இபுனுன் அபுனா, சில பிள்ளைகளும் நண்பர்களும்
சில நண்பர்களும் வரவேற்பதை அவன் கண்டான். இதுல இருந்து சவுதி போனோடனே அவருடைய கூட்டாளி மாதிரியும் அவருக்கு தெரிஞ்ச பிள்ளை எல்லாம் அவரை வரவேற்காங்க. அதை அவரு காண்றாரு. அதான் இப்ப சோட்டாச்சுன்னா அதான் அர்த்தம். பரிஹூ பிஹி, பரிஹ என்ற சந்தோஷம் அடைந்தான். பரிஹூ பிஹி, அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த பரிஹூங்கிறது அதுல ஃபாயில் இந்த அஸ்திகாவுக்கு போகுது. அஸ்திகா அவனாவுக்கு போகுது. அப்ப ஃபரிஹூ பிஹி, அவனால் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். பிஹி, இந்த ஹீ போய் குறிக்கிறது யாருக்கு? அவனுக்கு, அஹ்மதுக்கு. அப்ப ஃபரிஹூ பிஹி, அவனால் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சும்ம ரகிபு, பின்னர் ஏறினார்கள். அல் ஹாஃபிலத்தை, பஸ்ஸில் ஏறினார்கள். சும்ம ரகிபு அல் ஹாஃபிலத்தை. இத்தபஅ, இத்தபஅ என்று சொல்றது பின்தொடர்ந்தான் என்ற கருத்து எடுக்கலாம். இத்தபஅ இலா மக்கத்தல் முக்கர்ரமா, மக்கத்தி என்று போட்டீங்கன்னா பிழை. ஏன்னா மக்காங்கிறது சொல் மம்னூமின சொல். மக்கத்தல் முக்கர்ரமத்தி என்று வரும். அங்கே அவர் சிபத்துக்கு கசரா வரும். முக்கர்ரமத்தி, மக்காக்கு பிரயாணம் செய்தார்கள் என்ற கருத்து எடுக்கலாம். மக்காக்கு அவர்கள் மக்காவை பின்பற்றி போனார்கள், மக்காவுக்கு சென்றார்கள் என்ற கருத்து எடுங்க. சதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.